ஊர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னா குளோரியா டைலரிங் கிளாஸ்க்கு போகுது. அங்கே தான் போயிட்டு ஜாயின் பண்ண போகிறாங்களாம். டைலரிங் கற்றுக்க போகிறாங்களாம். கற்றுக்கிட்டு எல்லாருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறாங்களாம். அதுக்காக தான் இப்போ வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற டைலரிங் கடைக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போகிற வழியில் ஒரு ஷூட்டிங் எடுத்திருந்தாங்களா, அங்கே நின்று கொஞ்ச நாள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எதுக்கு போகிறோமோ அந்த காரியத்தை மறந்து ரோட்டில் ஏதாவது நடந்துச்சுன்னா வேடிக்கை பார்க்குற குணம் இருக்குது பார்த்தீங்களா, அது குளோரிக்கு ரொம்ப அதிகம். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். ஏதாவது ரோட்டில் நடந்துச்சுன்னா அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். கேட்டேன், இப்போ நான் வெயிட் பண்ணுறேன். எதுவுமே நடத்தலையா? இங்கே டைலரிங் கிளாஸ் கேட்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நெல்லிக்காயெல்லாம் அப்படியே செதறி இருக்கான். அதெல்லாம் எடுத்து இந்த அம்மா வந்து அதுக்குள்ளே போடணுமா. அது ரொம்ப வருத்தப்படுறாங்க. எவ்வளோ இறக்கம்ல, வீட்டில் அவ்வளோ பொருள் செதறி போய் கிடக்கு நம்ம வீட்டில் குப்பை மாதிரி. அதை எடுத்து போட உன்னால் முடியல. நெல்லிக்காய் எடுத்து போடணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது நெல்லிக்காய் ஒன்று எடுத்து தின்னலான்னு பார்த்துருப்பேன் நீ தானே? இருக்கும் இருக்கும். இந்த பில்டிங் தான் நாங்கள் இருக்கோம். 10 to 12, 2 to 4 ரெண்டு டைம் இருக்கு. 10 to 12, 2 to 4. அதான் 400 ரூபாய் ஃபீஸ். அப்படியா? மாசமா? வந்துடலாம். நாளைக்கு வர சொல்லிக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே, போலாமா? எனக்கு தேவலாம். இந்த பார்க் இங்கே தான் நான் வேலை பார்த்தேன், கொஞ்சம் ஜெராக்ஸ் கடை. நீ எங்கே தான் வேலை பார்க்கல, நீ சுடுகாட்டில் மட்டும் தான் வேலை பார்க்கல, நீ செல்ல இடத்துல வேலை பார்த்துருக்கீங்க. சிறப்பு. அதான் ஓகே, எல்லா இடத்துல வேலை பார்த்துருக்கு குளோரியா. அவ்வளோ டேலண்டான கேர்ள். இன்னும் கூட வேலைக்கு கூப்பிட்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் என்ன சொந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கோம். நான் பண்ணுறது அதுதான், அதானே கஷ்டம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், அதுதான் ரொம்ப கஷ்டம். நான் எங்கள் அக்கான டெய்லரிங் மிஷின் கேட்டேன். டெய்லரிங் விஷயமா? இது ராகு ஜெயிச்சு, இது நானு. பேன் பெயிண்ட் டப்பா வச்சு என்னென்ன பண்ணிருப்பான். எதுக்கு இது பெயிண்ட் பண்றப்பா? இதுல ட்ரில் போட்டு 4 பக்கம் போட்டு அக்கா தொங்க விட்டுருக்காங்கல்ல, ரூத் அக்கா. எங்க தொங்க விட்டுருக்காங்க? நான் பார்க்கவே இல்லையா. மணி பிளான்ட் வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வைக்க போறியா? அது மாதிரி ஸ்டாண்ட் போட்டு வைக்கப்பேன். இப்போ வந்து சாப்பிடு. கட்டையா 10 வருஷமா இருக்கு. இங்க பாருங்க, என்ன பெயிண்ட் எல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எங்க ஹவுஸ் ஓனர் அங்கிள் எதுக்காவது எதுக்கும் அடிக்க சொல்லிதான் சொன்னார், மறந்துட்டேன். எதுக்கு அடிக்க சொல்லிட்டேன்? அந்த பெஞ்சுக்கு வச்சுக்க சொன்னார். கரெக்டா? நல்லா இருக்கு செட்டப். ட்ரில் போட்டா உடஞ்சிடுமா என்ன? நீங்க தான் போடணும். பெருமையா சின்ன ஓட்டை இருக்குல்ல, சின்னது, அது வச்சு போட்டு இப்படி கயிறு வருதுல்ல, கயிறு வந்து அப்படி தொங்க விட்டுறாங்களா. மணி பிளான்ட் பெண் என்ன வச்சிருக்காங்க, பார்த்தது இல்ல? ஒயிட் கலர்ல பார்த்துருக்கோம். சைனீஸ் ஸ்டாண்டு அது மாதிரி பண்ணணும். ஆமா, நான் பண்றேன், வந்து சாப்பிட்டு. மணி பிளான்ட் பாத்தீங்களா, அந்த வேர் வந்து செவுத்துல பிடிச்சிச்சு. அதை நான் இப்பதான் இந்த பிச்சு எடுத்தேன். எவ்வளோ வேர் விட்டுருக்கு பாருங்களேன், குட்டி குட்டியா அவ்வளோ வேர் விட்டுருக்கு. செடி வந்து செவுத்துல நம்ம வந்து ஏற விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செவுரில் இருக்க பெயிண்ட்டு செவுரெல்லாம் நாசமாயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மணி பிளான்ட் இது மாதிரி கெட்டி விட்டோம், வளர்க்க விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து நமக்கு தான் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? இங்க பாருங்க எப்படி ஆயிடுச்சு. வந்துட்டோம், போகணும்ல. கம்மிதான் ஃபீஸ் கம்மி. இங்கேருந்து போகணும், வண்டி பிடிச்சிதான் போகணும், நிறைய ப்ராப்ளம் இருக்கு. சீக்கிரம் போவோம். எங்க இருங்க இருங்க, எங்க அங்கே போடாதீங்க, உடஞ்சிரும். அது
அதுதான் கேட்குறேன் உனக்கு எங்கே கட்டை உடஞ்சிடும். போகும், லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். நான் பார்த்துக்கிறேன். எக்ஸாம் சென்டருக்குள்ள போற மாதிரி சொல்லிட்டு இன்னும் ஒரே வாசனையே வருது, செம்ம வாசனை வருது. தான் போனோம் நீ இதான் நான் நார்த்தில் வேலை இங்கே 3 டைம் வேலை செய்யணும். இந்த பார்க்கில் ஒரு வாட்டி கூட்டின்னு வந்து நடக்க வச்சுது. நடந்தது. ஒரு நாள் நடந்துட்டு கால் வலிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. இந்த பார்க் ரொம்ப கொஞ்சம் டீசெண்டாக சுத்தமாக இருக்கும். காலில் வரணும் இல்லையா இப்படியே காலில். இந்த செல்லக்குட்டி பண்ற அமர்கலம் இருக்கே. சப்பாத்தி சாப்பிட்டுட்டு சாம் வந்து லிவிங் ஸ்டாண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க வேற வீடெல்லாம் கிளீன் பண்ணோங்க. நீ பண்றோம்லாங்க நம்ம, அது வந்து உங்களுக்கு வீடியோவா வரும்னு சொன்னாதான் சாம் மேலே செய்வாரு. அதனால அந்த டைலாக்கை நான் சொல்லிக்கிறேன். நல்ல அடி வாங்கி கேபிமா எப்படிப்பா எங்க கேபி வீடியோனா சிரிப்பான். ஓ போதும் நீங்க சிரிச்சது. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 1:15 ஆகுது. எங்களுக்கு வந்து ப்ரேயர் இருந்துச்சு, நைட்டு ப்ரேயர். இன்னைக்கு ஆஃப் நைட் ப்ரேயர் வந்து வெள்ளிக்கிழமை இருந்துச்சு. அது முடிஞ்சிட்டு அது வந்து ஒரு 12:10க்கு முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டுட்டு இப்போ தான் நாங்கள் தூங்க போகிறோம். இப்போ என்னன்னா இவ்வளோ லேட்டாக நம்ம தூங்குறோம். ஆனால் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு காலையில் போகிறோம், சாட்டர்டே போகிறோம். அது என்னன்ட்டு உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து நான் சொல்கிறேன். ஓகே. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், எங்கள் வீடு ஓட்டு வீடாக இருக்கனால பகலில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும்போது அனல் தாங்க முடியல. நைட்டு அதே மாதிரி செம்ம குளிருங்க. இப்போல்லாம் சரியான குளிரில் இருக்குது. ஓடு வீடோடைய டெம்பரேச்சர் இப்படி தான் இருக்குது. அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்கள் வீடெல்லாம் யார் வீடெல்லாம் ஓட்டு வீடுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. வயர் எது கட் பண்ணி விட்டுருக்கு. கேன்சர் பேஷண்ட் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 500 ரூபாய் கொடுத்தவங்களாம் பெரிய ஆள் தான். நம்ம சின்னதாக மெழுகுவர்த்தி சேல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் மெழுகுவர்த்தி வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. எங்கள் ஸ்மால் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுங்கள். மெட்ராஸ் கேண்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் கொடுக்குறேன். ஏதோ எங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து நாங்கள் இன்னும் பேர்லாம் போட்டிருந்தோம்னா இன்னும் செலவு இழுத்துருக்கோம். பேர் எதுவும் போடல. ஃபியூச்சரில் போட போகிறாங்களா மேடம்? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இதெல்லாம் கரெக்ட். எதுக்கு இது முன்னாடி ஒரு குட்டிச்சத்தா மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சேன். ஐயோ, கேண்டில் என்னமோ சின்னதுதான், ஆனால் பேக் மட்டும்
நாங்கள் ஜீசஸ் கால்ஸுக்கு எதுக்கு போனோன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 3ஆம் தேதி வந்து ஒரு ஈவெண்ட் வச்சுருந்தாங்க. ஈவெண்ட் சொல்ல முடியாது, ஒரு ப்ரேயர் வச்சுருந்தாங்க. டிஜிஎஸ் தினகரன் சாலை அங்கே தான் நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ எங்கள் ஃபுல்லாக ட்ராவல் வந்து நாங்கள் நடந்து சில இடத்துக்கு போயிடுறோம், சில இடத்துக்கு பஸ்ஸில் போகிறோம். இப்படி தான் எங்களுடைய ட்ராவல் இருக்குது. ஏன்னா எங்ககிட்ட வண்டி இல்லாதனால நாங்கள் இப்படி தான் ட்ராவல் பண்ணி எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன ஃபங்க்ஷன்னா லவ் ரிட்ரீட், அதுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம். பஸ்ஸில் சைடில் வந்து அந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்திங்களா, விண்டோ வந்து நிற்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்குது பாருங்கள். அதில் என் தலை செம்மையாக அடிச்சிச்சு, சரியான வலி. அதுதான் இப்போ உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பஸ்ஸில் வந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 2 ஹவர் ஆச்சு, அதுக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். மாதாவரத்தில் இருந்து நாங்கள் திருவாயூர் வந்து போயிட்டுருக்கோம். நிறைய பேர் அந்த டிஜிஎஸ் திலகரன் சாலையில் இருக்கிற ப்ரைவேட் டவருக்கு வந்து போயிருப்பீங்க. நாங்கள் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து போனோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அன்றைக்கி எங்களுடைய சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிருபை தான் நாங்கள் சொல்லணும். 1/2 hour லேட்டாக வந்துட்டோம். சீக்கிரமாக வரணும்னு நினச்சோம், பஸ்ஸு கிடைக்கல, செம்ம டிராஃபிக். 1/2 hour லேட் ஆகிடுச்சு. குழந்தை ஓடி வந்து பாருங்க, டிக்கெட் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயருக்கு போயிட்டு அப்புறமா கிளம்பி வந்துட்டோம். கிட்டத்தட்ட நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம் வச்சாங்க, நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க திருமண வாழ்க்கையை பற்றி. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் கால்ஸோடைய ஃபேமிலி யூடியூப் சேனலில் வரும். பிப்ரவரி 14th மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை நம்ப